வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னர்ல இன்னைக்கு டேஸ்டான பீர்க்கங்காய் தேங்காய் பால் குழம்பும் பண்ண போறோம். இப்போ இந்த ரெண்டையும் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நான் பீர்க்கங்காய் பால் குழம்புக்கு 1/4 கிலோ பீர்க்கங்காய் எடுத்து வச்சிருக்கேன். இதனுடைய மேல் தோலை சீவிட்டு நல்ல சின்ன சின்ன துண்டுகளா கட் பண்ணிக்கலாம். இந்த குழம்புக்கு பீர்க்கங்காயை நல்லா குட்டி குட்டியா கட் பண்ணாதான் நல்லா இருக்கும். இன்னொன்று, இந்த பால் குழம்புக்கு பீர்க்கங்காய் பிஞ்சா இருந்தாதான் நல்லா இருக்கும். இந்த பேன்ல 1/2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்க்கிறேன். இந்த டிஷ்ஷுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்து பண்ணோம்னா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் வாசனை பிடிக்கலைன்னா மட்டும் நீங்க விருப்பப்பட்ட எண்ணெய் சேர்த்துக்கங்க. எண்ணெய் சூடாயிடுச்சு. அதுல 1/4 டீஸ்பூன் கடுகு. பால் குழம்புங்கிறதுனால கடுகு இதுக்கு கொஞ்சமா சேர்த்தா போதும். கடுகு பொரிஞ்சதும் அதுல 1/2 டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கங்க. இப்ப உளுந்தோட கலர் மாறிடுச்சு. அடுத்து 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கங்க. அடுத்து இது கூட 1/4 கப் அளவுக்கு பொடியா கட் பண்ண வெங்காயம், கூடவே ஒரு சின்ன சைஸ் பூண்டு 3 பூண்டை குட்டி குட்டியா கட் பண்ணி சேர்த்துக்கங்க. அடுத்து 2 பச்சை மிளகாய். இதை ஒவ்வொன்றையும் 4ஆ கீறி வச்சிருக்கேன். இதுதான் இந்த குழம்புக்கு காரத்துக்கு. எனக்கு இந்த காரம் கரெக்டா இருக்கும். நீங்க உங்களுக்கு வேணும்னா கூட கொஞ்சம் சேர்த்துக்கங்க. கூடவே கொஞ்சம் கறிவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்ப இந்த வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிக்கிட்டா போதும். வெங்காயத்தை இந்த மாதிரி வதக்கிட்டு அடுத்து இது கூட ஒரு சின்ன தக்காளியை குட்டி குட்டியா கட் பண்ணி சேர்த்துக்கங்க. இதுக்கு தக்காளி கம்மியா சேர்த்தா போதும். அதனால ஒரு சின்ன சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கங்க. கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுறலாம். அடுத்து இது கூட நம்ம கட் பண்ணி வச்ச பீர்க்கங்காயை சேர்த்துக்கலாம். நான் கட் பண்ணி வச்ச இந்த பீர்க்கங்காய் பாத்தீங்கன்னா 1/2 கப் அளவுக்கு இருக்கு. இந்த காயை ஹை ஃப்ளேம்ல வச்சு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கணும். இப்ப இந்த டிஷ்ஷுக்கு உப்பு நம்ம இப்ப சேர்க்க வேண்டாம், கடைசியில சேர்த்தா போதும். இப்ப இதை மூடி வச்சுட்டு ஸ்டவ்வை லோ மீடியம் ஃப்ளேம்ல வச்சிருங்க. இந்த காய் வேகிறதுக்கு நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டியது இல்லை. பீர்க்கங்காய் நீர்க்காய்ங்கிறதுனால அதுல இருந்து வெளிவிடுற தண்ணியே இந்த காய் வேகிறதுக்கு போதுமானதாக இருக்கும். இந்த குழம்புக்கு காய் நல்லா சாஃப்டா வெந்தாதான் நல்லா இருக்கும். அந்த மாதிரி வெந்து வர்றதுக்கு 7ல இருந்து 8 நிமிஷம் ஆகும். வேகட்டும். வெந்துட்டு இருக்கும் போது நீங்க இடையில அப்பப்போ ஓபன் பண்ணி பார்த்து கிண்டி விட்டுக்கங்க. இப்ப 7 நிமிஷம் ஆச்சு. காய் நல்லா சாஃப்டா வெந்துருச்சு பாருங்க. இந்த மாதிரி வேக வச்சுக்கணும். இந்த மாதிரி நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து கொடுத்துட்டு 1/2 மூடி தேங்காயில 1/2 கப் தண்ணி சேர்த்து அரைச்சு திக்கான தேங்காய் பாலா எடுத்து வச்சிருக்கேன். அதை இதுல சேர்த்துடலாம். தேங்காய் பால் சேர்க்கும் போது ஸ்டவ்வை நல்லா சிம்ல வச்சுட்டே சேர்த்துக்கங்க. இப்ப தேங்காய் பால் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுறலாம். தேங்காய் பால் சேர்த்ததுக்கு அப்புறமா ரொம்ப நேரம் ஸ்டவ்ல இருக்கக்கூடாது. அதே மாதிரி நீங்க சேர்த்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி 2 நிமிஷத்துக்கு மட்டும் இந்த கை விடாம கிண்டி கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா பால் தெரியாம இருக்கும். இப்ப 2 நிமிஷம் ஆச்சு. இந்த குழம்பு இந்த கன்சிஸ்டன்சில இருந்தாதான் கரெக்டா இருக்கும். நம்மளுடைய குழம்பு ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. கடைசி அதுல பொடியா கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி இலைகள் கொஞ்சம் அதிகமாவே சேர்த்துக்கங்க, நல்லா இருக்கும். இப்ப நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சுவையான பீர்க்கங்காய் தேங்காய் பால் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பீன்ஸ் கறி பண்ண போறோம். இந்த கறியோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இத குக்கர்ல ரொம்ப ஈஸியா வேகமா 10 நிமிஷத்துல செஞ்சு முடிச்சிடலாம். 300 கிராம் பீன்ஸை நல்லா வாஷ் பண்ணிட்டு சைட்ல உள்ள நார்லாம் எடுத்து அதுக்கப்புறமா 1.5 இன்ச் நீளத்துக்கு கட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த பீன்ஸ் கறியை இன்னைக்கு குக்கர்ல பண்ண போறோம். ஸ்டவ்ல ஒரு குக்கர் போட்டிருக்கேன். இதுல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கங்க. எண்ணெய் சூடானதும் அதுல 1/2 டீஸ்பூன் கடுகு. கடுகு பொரிஞ்சிருச்சு. 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூட 4 பல் பூண்டை இடிச்சு சேர்த்துக்கங்க. கூடவே கருவேப்பிலை சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். இந்த வெங்காயம் பூண்டு ரெண்டுமே வதங்கணும். இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளும்
1/4 டீஸ்பூன் உப்பும் சேர்த்து வதக்கிக்கலாம். சேர்த்த வெங்காயமும் பூண்டும் 2 நிமிஷமா நல்லா வதங்கிடுச்சு. இது கூட 2 மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி குட்டி குட்டியா கட் பண்ணி சேர்த்துட்டு கட் பண்ண பீன்ஸையும் சேர்த்துக்கலாம். இந்த பீன்ஸ் வெங்காயத்தோட சேர்ந்து 2 நிமிஷத்துக்கு வதங்கட்டும். இப்போ 2 நிமிஷம் ஆச்சு. அடுத்து குக்கரில் உள்ள கேஸ்கெட்டை எடுத்துட்டு மூடி வச்சிருங்க. மறுபடியும் 2 நிமிஷத்துக்கு வதங்கட்டும். மூடி போட்டு 2 நிமிஷத்துக்கு அப்புறமா இதுல 2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்க்கிறேன். வெங்காயம் வதங்கும் போது உப்பு சேர்த்தோம். இப்ப ஒரு 3/4 டீஸ்பூன் உப்பு சேர்க்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நான் இதுல 2 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்திருக்கேன். நீங்க உங்களுடைய காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கங்க. இப்ப நல்லா கலந்து விட்டாச்சு. நம்ம சேர்த்த மிளகாத்தூள் மல்லித்தூளோட பச்சை வாசனை போக ஒரு 2 நிமிஷத்துக்கு வதங்கிட்டு இருக்கட்டும். நம்ம சேர்த்த மசாலா தூளோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. பீன்ஸுமே பாத்தீங்கன்னா பாதி அளவுக்கு வெந்திருக்கு. இதுல 100 ml மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். குக்கர்ல மூடி போட்டு வேக வைக்கிறதுனால இதுக்கு தண்ணி இந்த அளவு போதும். நல்லா கலந்து விட்டுருங்க. குக்கரோட கேஸ்கட் போட்டு மூடி போட்டுடலாம். ஸ்டீம் வந்ததுக்கு அப்புறமா வெயிட் போட்டு ஹை ஃப்ளேம்ல ஒரே ஒரு விசில் மட்டும் வரட்டும். ஹை ஃப்ளேம்ல ஒரு விசில் வந்துருச்சு. பீன்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு விசிலே நல்லா சாஃப்டா வெந்துருச்சு. நான் நார்மல் பீன்ஸ் எடுத்ததுனால ஒரு விசில் கரெக்டா வெந்துருச்சு. நீங்க ஒருவேளை பிரெஞ்சு பீன்ஸ் எடுத்தீங்கன்னா அதை 2 விசில் வச்சுக்கோங்க. ஈஸியா பண்ணக்கூடிய பீன்ஸ் கறி ரெடி ஆயிடுச்சு. இதை சாம்பார் சாதம், தயிர் சாதம் இதுக்கெல்லாம் சைட் டிஷ்ஷா வச்சு சாப்பிட்டுக்கலாம். சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். பட்டர் பீன்ஸ் பால் கறி பண்ண போறோம். விசேஷ வீடுகளில் வைக்கிற பால் கறி மாதிரியே ரொம்ப சுவையா இருக்கும். இப்போ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த பால் கறி பண்றதுக்கு 300 கிராம் பட்டர் பீன்ஸ் எடுத்திருக்கேன். இதை இந்த குக்கர்ல சேர்த்து இது கூட 1/2 டீஸ்பூன் உப்பு, முங்குற அளவுக்கு தண்ணி நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம். ஸ்டீம் வந்ததுக்கு அப்புறமா வெயிட் போட்டு ஹை ஃப்ளேம்ல ஒரே ஒரு விசில் மட்டும் வேக வச்சுக்கலாம். இந்த மிக்ஸி ஜார்ல ஒரு சின்ன தேங்காயில 1/2 மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். அது 1/4 கப் அளவுக்கு இருக்கு. அதை சேர்த்துட்டு இது கூட 3 பச்சை மிளகாய், நான் 3 பச்சை மிளகாய் சேர்த்திருக்கேன். நீங்க உங்களுடைய காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கங்க. 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் கசகசா, ஒரு 7-8 முந்திரி சேர்த்துக்கங்க. முந்திரியும் கசகசாவும் கண்டிப்பா சேர்த்துக்கங்க. இது இந்த பால் கறிக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அதே சமயம் பால் கறி நல்ல கிரீமியாவும் இருக்கும். ஃபர்ஸ்ட் இதை தண்ணி எதுவும் சேர்க்காம இந்த மாதிரி 4-5 சுத்து சுத்திட்டு அதுக்கப்புறமா இது கூட அளவா தண்ணி சேர்த்து நல்லா நைஸ் விழுதா அரைச்சுக்கலாம். அரைச்சாச்சு. இந்த மாதிரி நைஸா அரைச்சுக்கங்க. நீங்க தேங்காயை கட் பண்ணி சேர்த்தாலும் துருவி சேர்த்தாலும் தேங்காயில உள்ள பிரவுன் பகுதியை நீக்கிட்டு சேர்த்துக்கங்க. அப்பதான் நம்மளுடைய பால் கறி நல்லா வெள்ளையாவே இருக்கும். ஒரு விசில் வந்துடுச்சு. பட்டர் பீன்ஸ் குழையாம கரெக்டா வெந்திருக்கு. இந்த அளவுக்கு வேக வச்சுக்கணும். அப்புறமா நம்ம அரைச்ச தேங்காய் மசாலாவோட சேர்ந்து வேகும்போது சரியா இருக்கும். இப்ப இதுல தண்ணி கொஞ்சம் இருக்கு. இந்த தண்ணியை மட்டும் வடிச்சிட்டு பட்டர் பீன்ஸை தனியா எடுத்து வச்சுக்கலாம். நீங்க வேக வைக்கும் போது கொஞ்சமா அளவா தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கோங்க. இந்த பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்க்கிறேன். தேங்காய் எண்ணெய் சேர்த்தோம்னா நல்ல வாசனையாகவும் சுவையா இருக்கும். நீங்க விருப்பப்பட்டா சேர்த்துக்கங்க. இல்லைன்னா உங்களுக்கு பிடிச்ச குக்கிங் ஆயில் சேர்த்துக்கங்க. எண்ணெய் சூடானதும் இதுல 2 சின்ன பீஸ் பட்டை, 2 கிராம்பு சேர்த்துக்கலாம். பட்டை கிராம்பு ரெண்டுமே எண்ணெயில பொரிஞ்சு வாசனை வந்துருச்சு.
இது கூட 2 டேபிள் ஸ்பூன் பொடியாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை லேசாக வதக்கி விட்டுட்டு 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கங்க. இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போக வதங்கட்டும். 2 நிமிஷம் ஆச்சு. நம்ம சேர்த்த இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இது கூட கறிவேப்பிலை கொஞ்சம், 3 பச்சை மிளகாவை கீரி சேர்த்துக்கலாம். அரைக்கும் போது 3 பச்சை மிளகாய் சேர்த்தோம், இப்போ 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இந்த டிஷ்ஷுக்கு வந்து பச்சை மிளகாய் காரம் தான், அதனால நீங்கள் பார்த்து உங்கள் தேவைக்கு தகுந்தபடி சேர்த்துக்கங்க. இப்போ இந்த மிளகாவையும் லேசாக வதக்கி விட்டுட்டு ஒரு சின்ன தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து கொஞ்சமாக சேர்த்தா போதும். இந்த தக்காளியையும் லேசாக வதக்கி விட்டுக்கங்க. வதக்கியாச்சு. அடுத்து இதில் நம்ம தண்ணியை வடித்து வச்சுருக்க பட்டர் பீன்ஸை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு பரட்டி விட்டுருங்க. நான் வெறும் பட்டர் பீன்ஸ் மட்டுமே சேர்த்து இந்த பால் கறியை பண்ணுறேன். நீங்கள் விருப்பப்பட்டால் உருளைக்கிழங்கு சேர்த்தும் பண்ணலாம். ஒரு 2 உருளைக்கிழங்கு சேர்த்திங்கன்னா நீங்கள் பட்டர் பீன்ஸ் வேக வைக்கும் போதே சேர்த்துக்கங்க. இது கூட நம்ம அரைச்ச தேங்காய் விழுதை சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரை கழுவி ஒரு 3/4 கப்பு தண்ணி சேர்க்குறேன். தண்ணி 150 ml சேர்த்துருக்கேன். பட்டர் பீன்ஸ் வேக வைக்கும் போது உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ இந்த தேங்காய் விழுது சேர்த்ததுக்கு அப்புறமா இது கூட 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்க்குறேன். நல்லா கலந்து விட்டுருங்க. மூடி வச்சிடலாம். இந்த தேங்காய் விழுதோடு சேர்ந்து பட்டர் பீன்ஸ் 4 இருந்து 5 நிமிஷத்துக்கு வேகட்டும். 5 நிமிஷம் ஆச்சு. தேங்காய் விழுதோடு சேர்ந்து பட்டர் பீன்ஸ் வந்து நல்லா சாஃப்டாகவே வெந்துருச்சு. இந்த கன்சிஸ்டன்சி பால் கறிக்கு சரியா இருக்கும். கடைசியாக இது கூட 2 பிஞ்ச் மட்டும் கரம் மசாலா தூள் சேர்க்கலாம். அடுத்து பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலைகள். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. டேஸ்டான பட்டர் பீன்ஸ் பால் கறி ரெடி ஆயிடுச்சு. ஒரு சூப்பரான டேஸ்ட்ல கமகமன் வாசனையோட காளான் தொக்கு பண்ண போறோம். இந்த பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடானதும் அதுல ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கங்க. இந்த வெங்காயத்தை கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிக்கணும். இந்த மாதிரி கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிட்டு இது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து இதனுடைய பச்சை வாசனை போற அளவுக்கு வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. கட் பண்ண ஒரு பெரிய தக்காளியை சேர்த்துட்டு இந்த தக்காளி நல்லா வதங்கி மசிஞ்சு வர வரைக்கும் வதக்கிக்கணும். தக்காளி எல்லாம் இந்த மாதிரி மசிஞ்சதுக்கு அப்புறமா அது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், தேவையான அளவு உப்பு. நான் வந்து 300 கிராம் மஷ்ரூம் வந்து கிளீன் பண்ணி வச்சிருக்கேன். மஷ்ரூமுக்கு வந்து நிறைய உப்பு தேவைப்படாது, அதனால பார்த்து சேர்த்துக்கங்க. தேவைப்பட்டா அப்புறம் கூட சேர்த்துக்கலாம். இதுல கொஞ்சமா 1 டேபிள் ஸ்பூன் போல தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதனுடைய பச்சை வாசனை எல்லாம் போய் ஓரங்கள்லாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். கிளீன் பண்ண 300 கிராம் மஷ்ரூமை இதுல சேர்த்துடலாம். மஷ்ரூமை சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு நல்லா ஒண்ணா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. மூடி வச்சிடலாம். இதுக்கு வந்து தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டியதில்லை. காளான்ல இருந்து வர்ற தண்ணியே இதுக்கு போதுமானதாக இருக்கும். இப்ப 4 நிமிஷம் ஆச்சு. திறந்து பார்க்கலாம். பாருங்க, நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கல. காளான்ல இருந்து எவ்வளவு தண்ணி வந்திருக்கு. அதே மாதிரி காளான் வந்து நம்ம சேர்க்கும் போது இருந்ததை விட இப்ப சுருங்கி சைஸ் வந்து கொஞ்சம் சின்னதா இருக்கு. இப்ப வந்து மறுபடியும் மூடி வச்சிடலாம்.
இந்த காளான் மசாலாவோட சேர்ந்து நல்லா வெந்து தொக்கு பதத்துக்கு வரட்டும். இப்ப மறுபடியும் 3 நிமிஷம் ஆயிடுச்சு. டோட்டலா 7 நிமிஷம் ஆயிருக்கு. காளான் வந்து 7ல இருந்து 8 நிமிஷத்துக்குள்ளேயே நல்லா வெந்துரும். அதுக்கு மேலேயும் வேக விடக்கூடாது. ரொம்ப நேரம் வெந்ததுன்னா காளான் வந்து ரப்பர் மாதிரி ஆயிரும். இப்ப தொக்கு பதத்துக்கு கரெக்டா வந்துருச்சு. கடைசி அதுல 3/4 டீஸ்பூன் போல கரம் மசாலா தூள் சேர்க்கிறேன். கரம் மசாலா தூள் வந்து உங்க தேவைக்கு தகுந்தபடி எவ்வளவு வேணாலும் சேர்த்துக்கங்க. கடைசியில கரம் மசாலா தூள் சேர்த்தோம்னா தொக்கோட டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும். அப்புறமா இது கூட 1/4 கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்க்கிறேன். இந்த மாதிரி தொக்குக்கு தேங்காய் பால் சேர்த்தோம்னா டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. தேங்காய் பால் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. தேங்காய் பால் சேர்த்து கலந்து விட்டதுக்கு அப்புறமா 1 நிமிஷம் மட்டும் இருக்கட்டும். இப்போ 1 நிமிஷம் ஆச்சு. கடைசியா இதுல கொஞ்சமா கறிவேப்பிலை இலைகளை இந்த மாதிரி பிச்சு சேர்த்துட்டு பொடியா கட் பண்ண கொத்தமல்லி இலைகளையும் சேர்த்துருங்க. நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நல்லா கமகமன் வாசனையோட காளான் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த தொக்கு இட்லி, தோசை, சப்பாத்தி இதுக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். நீங்களும் ஒரு தடவை இந்த காளான் தொக்கை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸ் சொல்லுங்க. தேங்க்யூ.